யாருங்க மேடம்? கம்பர். சிலப்பதிகாரம் எழுதுனது யாரு? திருவள்ளுவர் எழுதினவர் யாரு? திருக்குறள்ல டைவர்ட் பண்ணக்கூடாது, முதல்ல சொல்லு. சிலப்பதிகாரம் எழுதுனது யாரு? சிலப்பதி. இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல வர மெயின் கேரக்டர் 2 கேரக்டர் சொல்லு. சிலப்பதிகாரத்துல வர 2 கேரக்டர் சொல்லு. தொல்காப்பியம். மெயின் கேரக்டர் 2 கேரக்டர் கேக்குறேன். அதெல்லாம் இருக்கா? சிலப்பதிகாரத்துல வர மெயின் கேரக்டர் 2 கேக்குறேன். நீ தொல்காப்பியம் என்னது? அது தனி. ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் எழுதுனது யாரு? இளங்கோவடிகள். டான்சஸ் கேரக்டரா சொல்றேன். சரி, சிலப்பதிகாரத்துல வர 2 மெயின் கேரக்டர் சொல்லு. சிலப்பதிகாரத்துல வர ஒரு 2 கேரக்டர் நேம் மட்டும் சொல்லு. விஷால் ஹீரோயின் பேர் தெரியல. விஷால் தான் இருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்துல மணிமேகலை. மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல அடுத்து கோதாவரி, மணிமேகலை, அப்புறம் காவேரி. சிலப்பதிகாரத்துல மெயின் கேரக்டர் மணிமேகலை. ஐயோ கடவுளே, வேற என்ன இருக்கா? இன்னொரு கேரக்டர் சொல்லு. இன்னொரு கேரக்டர் கண்ணகி. மணிமேகலை என்ன பண்ணுவாங்க சிலப்பதிகாரத்துல வந்து? மணிமேகலை தான் அவங்க வந்து தமிழ வந்து ஒரு அடுத்தவங்க ஒரு டிப்ரெஷன். ஏங்க ஏதோ ஒரு ஃப்ளோல நீங்க பண்ணிட்டீங்க. டிப்ரெஷன் பண்ணு. அதெல்லாம் 2 கேரக்டர் பண்ணு. இத திரும்பி வரசோம் எனக்கு எப்படிக்கா வரும்? அது வரைக்கும் ஒரு கேமரா ஸ்டேட்டே இல்லங்க, அதுக்கு எப்படிங்க தலைநகரம் இருக்கும்? எப்படி டெஃபரேஷன்? ஔவையாருக்கு ஒளவையாருன்றாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட். உள்ள போங்க. இன்னொரு கேள்வி இருக்குது. அது பேர் என்ன? இவ கேள்வி கேக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அடுத்த வீடியோல மாம்பழம் எந்த ஊர்ல ஃபேமஸா இருக்கும்? மாம்பழம். ஐயோ சொல்லி ஏங்க சொன்னீங்க தெரியாம வெளியா? இத நீ கேட்ட. பலாப்பழம் எந்த ஊர்ல ஃபேமஸா? ஓகே, கேமரா ஃபோக்கஸ். அடுத்து ஐஷு. ஷேக்ஸ்பியரோட லவர் பேர் என்னது? இருக்கா? ஔவையார் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சரி ஃபுல்லா மீனிங் சொல்லுங்க ஔவையார்ன்றத. ஔவையார் சொல்லுமா? பாட்டி. அவங்க வந்து திருக்குறள் எழுதின திருவள்ளுவரோட பாட்டி. அவங்க ஞானப்பழம் விற்கும் போதுதான் மொத்த தமிழையும் குழப்புறீங்களே. சரி அவங்க என்னன்னா என்ன பண்ணிருக்காங்க? அவங்க இதெல்லாம் எழுதிருப்பாங்களே. அவங்க என்னென்ன பாட்டுலாம் பாட்டுருப்பாங்க? பாட்டு சொல்லுங்க. பாடி மட்டும் பாடிருக்கீங்க. ஞானப்பழம் தானே அவங்க வித்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பிசினஸ் உமனா? ஞானப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. ஞானப்பழம் அப்புறம் மாம்பழம், திராட்சை பழம். சரி அந்த பக்கம் போ. அப்புறம் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அது மாதிரி ஃபாரின்ல அப்ப அந்த பழம் விற்கும் போது தான் அவங்க திருக்குறள் ஆட்டாங்க.